ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு இன்று கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிறைய ஆசைகள் இருக்கிறது. ஆனாலும் என்னை பார்க்க வேண்டும், என்னை பார்த்து சில விஷயங்களை பேச வேண்டும் என்ற ஆசையும் உன் மனதுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சில சமயங்கள் இது வெறும் ஆசையாகவே போய்விடுமா? நம் முன் சாய் வருவாரா? இல்லை, இது வெறும் ஆசைதானா என்றெல்லாம் உனக்கு தோன்றும். தங்கமே, நீ ஆசைப்பட்டு நான் எதையுமே தராமல் இருந்தது கிடையாது. சில நேரங்கள் தாமதம் ஆனாலுமே நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு சமயம் நான் அதை தந்துதான் இருக்கிறேன். இது உன்னால் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோகங்களை சந்தித்தாய். ஆனாலும் சில ஆசைகள் உன் மனதுக்குள் இருக்கிறது. என்னவென்று உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதில் முக்கியமான ஆசை என்னை நீ சந்திக்க வேண்டும். தங்கமே, என்னை நீ நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறது தான். ஆனால் நேரடியாக சந்திக்க முடியாது. அதனால் நான் உன்னுடைய கனவில் தோன்றி நீ கேட்கும் அனைத்து கேள்விகளுக்குமே பதில் தருகிறேன். இன்று உன் கனவில் நான் வருவேன். நீ கேட்ட அனைத்திற்குமே நான் பதிலும் தருவேன். நீ என்னை நினைத்தாலே உன் பக்கத்தில் நான் இருப்பேன். எப்பொழுதும் உன் பக்கத்தில் மட்டும்தான் இருந்து கொண்டே இருக்கிறேன். அது உனக்கு தெரியும். சில சமயங்கள் நான் இருப்பதையே நீ உணர்ந்தும் இருக்கிறாய். ஆனால் என்னை நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை. நிச்சயமாக நான் அதையும் செய்வேன். உன்னுடைய கனவில் தோன்றி நீ கேட்டாய் பார், அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் அளித்து உன்னை நான் திருப்திகரமாக வாழ வைப்பேன். நீ எதை கேட்டோம் நான் இல்லை என்று சொல்வதே கிடையாது. நீ எதை கேட்டாலுமே நான் தந்து கொண்டு தான் இருக்கிறேன். சில விஷயங்கள் உனக்கு உடனடியாக கிடைக்கும். சில விஷயங்கள் நீ போராடினால் கிடைக்கும். ஆனால் நிச்சயமாகவே கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாரங்கள் இருக்கிறது. அனைத்து பாரங்களும் படிப்படியாக இறக்கி வைத்து உன்னை ஒரு நல்ல குழந்தையாகவும் நல்ல வசதி வாய்ப்புடன் இருக்கும் ஒரு குழந்தையாகவும் நான் மாற்றுவேன். உனக்கொன்று தெரியுமா? நீ என்னுடைய குழந்தை, நான் உன்னுடைய அப்பா. என்னுடைய குழந்தையை நான் வசதியாகவும் பல பேர் மத்தியில் நல்ல ஒரு வேலையிலும் நல்ல ஒரு வாழ்க்கையிலும் அமர்த்தத்தான் போராடுவேன். அது உனக்கும் தெரியும். உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது எதுவுமே இல்லாமல் இருக்கிறாய். வேலையும் இல்லை, எந்த ஒரு பேரும் இல்லை. பார்ப்பவர்கள் அனைவருமே கேலி கிண்டல்கள், அவரவர்களுக்கு உள்ள கருத்துக்களை உன் மீது திணிக்கிறார்கள். நீ இது செய்யலாம் அதை செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை உன் மீது திணிக்குகிறார்கள். புரிகிறதா தங்கமே? யார் எது சொன்னாலும் அதை நீ காதில் வாங்கவே வேண்டாம். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து கொண்டே இரு. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் உன் மனம் என்ன சொன்னதோ அதற்கு மட்டுமே நீ தலையாட்டு. எல்லா சொல்வதையும் செய்தால் அது வாழ்க்கை அல்ல, அது ஒரு அடிமை. நீ யாருக்கும் அடிமையாக இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையையும் நான் உருவாக்கவும் மாட்டேன். நீ யாருக்கும் அடிமை இல்லை. உன்னிடம் காசு, பணம், பதவி, பேர் இது எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு காலமும் யாருக்காகவும் அடிமையாக இருக்கவே இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கை சுதந்திரமாக இரு. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு நல்ல நிம்மதிகரமாக இரு. உனக்கு தேவையானது மட்டுமே உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் தேவையில்லாதது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. இனியோ எதுவும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் வரவும் வராது. நீ சந்தோஷமாகவும் பேரும் புகழுடனும் உன் குடும்பம் நிம்மதியாகவும் வாழ வைக்கவே நான் இருக்கிறேன். நிச்சயமாகவே அது போலவே செய்து உன்னை எல்லா விதத்திலும் உன்னை முன்னுக்கு கொண்டு வருவேன். இது என்னுடைய சத்தியம். தங்கமே, உனக்கு நான் நேரடியாக வருகிறேன். ஓம் சாய்ராம்.